பத்தலோ என்னடா இந்த கரண்ட் இப்படி கட் ஆகிட்டே இருக்கு. வெயில்ல என்னால தாங்க முடியல. இந்த நேரத்துல கரண்ட் கட் பண்ணா ஃபேன் இல்லாம என்னால வீட்ல இருக்க முடியாது. எனக்கு வேற ரொம்ப டயர்டா இருக்குடா. தினம் உன்னோட இந்த புலம்பல சத்தத்தை கேட்டு கேட்டு எனக்கு காது புளிஞ்சு போச்சுடா. கரண்ட் இல்லாததுக்கு நாம என்னடா பண்றது? ஓ டேய் மண்டையா, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதா? இந்த வெயில் நேரத்துல நீயே குளு குளுன்னு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு யோசனை சொல்லுடா. ஐடியா. டேய் மண்டையா, வேற ஏதாவது ஐடியா சொல்லுடா. என் மேல ஊத்திராத, என்னால தாங்க முடியாது. இங்க பர்றா, உனக்கு ரொம்ப மண்டை சூடு ஆயி போச்சு. ஜில்லுல தண்ணி ஊத்துனா தான் இதெல்லாம் நிப்பாட்டுவ நீ. நில்றா டேய் மோட்டோ. டேய் பானை வைத்தா நில்றா டேய். டேய் தண்ணி அப்படியே பறந்து வர மாதிரி அனுப்புடா. ஏய் வெயிலி கொளுத்தி எடுக்குது. நீங்க தண்ணியை ஊத்தி என்ன சில்லுன்னு ஆக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மோட்டு பத்தலோ, தேங்க்யூ வெரி மச். டேய் ஆனா போடுறது வீணா போடவனே, நாங்க வேற என்னவோ நினைச்சிட்டோம். இருக்க உங்களுக்கு இன்னும் சில்லுன்னு ஆக்குறோம். இப்போ ரொம்பவே சில்லுன்னு ஆயிடுச்சு. இந்த உதவிக்கு நான் இப்போ உங்களை சில்லுன்னு ஆக்குறேன். இதை நீங்க வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க மாட்டீங்க. நான் கொடுக்கறது எவ்வளவு சில்லுன்னு இருக்கு பாரு. இந்த வாங்கிக்க. இங்க பாரு மோட்டோ, ஏற்கனவே கரண்ட் பற்றாக்குறையில கரண்ட் கம்மியா தான் வருது. இதுல ஒயர் வேற கட் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது மோட்டோ? மக்களுக்கு நல்லதை செய்வோம் வா, அதை சரி பண்ணிடலாம். சரி வா, சீக்கிரமா அந்த ஒயரை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஆஹா, 50% டிஸ்கவுண்டா? ஏய் மோட்டோ தண்டனக்காடான்னு இந்த கரண்ட் கட்ட அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறான். ஒருவேளை அடிக்கடி கரண்ட் கட் ஆகிறதுக்கு இவன மாதிரி களவாணி பசங்க காரணமா இருப்பாங்களோ? டேய் முதல்ல அந்த ஒயரை ஜாயின் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா பவர் கட் பண்ணது யாருன்னு பார்க்கலாம். அந்த ஒயரை ஒன்னா சேர்க்கணும்னா நாம மேல போகணும் மோட்டோ. இப்ப நாம என்ன பண்றது? ஒரு நிமிஷம் இரு பத்ரு. அந்த ஏடியை வாங்கிட்டு வந்தோம்னா ஈஸியா மேல ஏறிடலாம். யாரா இத போட்டது? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யார் இத போட்டது? எடுங்க, சொன்ன கேளுங்க, எடுங்க. காப்பாத்துங்க, யாராவது இத காப்பாத்துங்க. மோட்டு இந்த அகலமா வளர்ந்த பாக்ஸருக்கு கொஞ்சம் கோபம் வந்தாலே மேல 3 கிலோமீட்டர் அடிப்பான். இதுக்கெல்லாம் காரணம் நாம தானே தெரிஞ்சா நினைச்சு பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு மோட்டோ. இந்த நேரத்துல சாப்பிட சூடா சமோசா கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நான் நினைச்சு பாக்குறேன்டா. இவனை முதல்ல நான் தான் அடிப்பேன். இல்ல நான் தான் முதல்ல அடிப்பேன். இல்ல முதல்ல நான் தான். உங்களுக்கு சரியா அடிக்க தெரியாது, நான் தான் அடிப்பேன். இல்ல நான் தான். இல்ல நான் தான் அடிப்பேன். நான் தான். ஏய் ஏய் அட சிங்கம் சார், நீங்க 2 பேரும் எதுக்காக இப்படி சண்டை போடுறீங்க? எந்த வேலையை செய்யணுமோ அதை நீங்க 2 பேரும் சேர்ந்தே செய்யலாமே. தேங்க் யூ டாக்டர் ஜட்கா. இவங்க 2 பேரும் மோட்டு பத்துல அடிக்கத்தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க போல இருக்க. திருடவும் இல்ல, நான் எதையும் கொள்ளையடிக்கவும் இல்ல. நீ எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கியா? இப்படி போனா ஜானோட பொழப்பு என்ன ஆகிறது? பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. என்ன பாராட்டுறதை விட்டுட்டு வந்த வேலையை முதல்ல பாரு. மோட்டு பத்துல கிட்ட ஜெனரேட்டரை கூடு.
மோட்டு பத்துலு, உங்க 2 பேருக்கும் எங்க சார்பா இந்த ஜெனரேட்டரை ஃப்ரீயா தரோம். அதனால நீங்க 2 பேரும் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா வருத்தப்பட தேவையில்லை, கஷ்டப்படவும் தேவையில்லை. ஓ தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. இல்ல வேண்டாம், நோ தேங்க்ஸ். பரவாயில்ல, நாங்க யாருக்கிட்டையும் எதையும் இலவசமா வாங்குறது இல்ல. இலவசத்தை கொடுத்து எங்களை சோம்பேறி ஆக்கிடாதீங்க. சிங்கம் சார், ஒரு ஜெனரேட்டர் உங்க வீட்டுக்கும் ஒரு ஜெனரேட்டர் உங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, நம்ம மொத்த நகரத்துக்கும் இத நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம மக்கள் கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. கொளுத்துற வெயில்ல எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். நான் கிளம்புறேன். பாத்தீங்களா மோட்டு பத்துலு, இப்ப ஜான் கூட திருந்திட்டான். ஆனா நீங்க 2 பேர் மட்டும் தான் திருந்தாம அப்படியே இருக்கீங்க. சிங்கம் சார், அந்த கரண்ட் ஒயரை அறுந்து தொங்கிட்டு இருந்துச்சு. அதை யாராவது மெரிச்சாங்கன்னா மக்களுக்கு பிரச்சனை ஆயிடுன்னு தான் ஏணியை எடுத்து அதை சரி பண்ணிக்கிட்டு இருந்தோம் சார். இந்த ஒயர் மட்டும் தன்னால அடிக்கடி கட் ஆகுது. போன வாரம் மட்டும் இதை நான் பல தடவை கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் கட் ஆயிருக்கு. சிங்கம் சார், இது தானா கட் ஆகல, ஒருத்தன் தான் கட் பண்ணி இருக்கான். எனக்கு அந்த குட்டப்பைய மேலதான் சந்தேகமா இருக்கு. அடிக்கடி கரண்ட் கட் ஆகுதுன்னா அதுக்கு காரணமே அவனாதான் இருக்கணும். கூடிய சீக்கிரம் அவனை தலையும் கையுமா பிடிக்கிறேன். அடே மோட்டோ, பணம் வைத்தா நீ வேற ஏன்டா? யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க. பத்துலு, ஏதோ நம்ம நல்ல நேரம் கம்பத்துல வந்து இருந்தோம், கீழே இருந்தோம், நாம மேல அப்படியே போயிருக்க வேண்டியதுதான். ஏதோ நம்ம நல்ல நேரம் தான். நீ சரியா சொல்லிட்ட மோட்டோ. முதல்ல நான் இங்க இருந்து எஸ் ஆவறேன். இருடா, நான் முதல்ல போறேன். அடுத்த ரவுண்டா இது என்ன ஒயர் மோட்டோ? மோட்டோ, இத பார்த்தா ஏதோ திருட்டு கனெக்ஷன் எடுக்கிற ஒயர் மாதிரி இருக்கு. உனக்கு என்ன தோணுது மோட்டோ? இல்லீங்களா இருந்தாலும் நாம கண்டுபிடிச்சலாமா? மோட்டு பத்துலு இப்ப எந்த ஒயரை கட் பண்ண நினைக்கிறாங்களோ அதை நான் மறுபடியும் கட் பண்ணி விட்டுடுவேன். யாருக்கும் இது தெரியாது. மொத்த நகரத்துக்கும் அங்கிருந்து தான் கரண்ட் வருதுங்கிறது யாருக்கும் தெரியாது. அவனுங்க சரியான படி கட்டின முட்டாளுங்க பாஸ். கள்ளனை நம்பினாலும் குள்ளனை நம்ப கூடாதுன்னு நம்ம தமிழ் பழமொழி சொல்லுகிறா. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஊர் மக்களை ஏமாத்துறியா? கரண்ட கட் பண்ணிட்டு ஜெனரேட்டர் குறைஞ்ச விலைக்கு தரேன்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்தி நீ மட்டும் பணம் சம்பாதிக்கலாம்னு பாக்குறியா? உன்னை விட மாட்டான்டா. கூட்டப்பையில மாட்டியா? இனிமே எங்க கிட்ட இருந்து உங்களால எஸ் ஆக முடியாது. எல்லாருமே ஜீன்ஸ் படத்துல வர எலும்பு கூடு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம். அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். அந்த குட்டிகனா நான் தான் அடிப்பேன். இல்ல மோட்டோ, நான் தான் அடிப்பேன் முதல்ல. இல்ல, நான் தான் அடிப்பேன்றேன். நான் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டேன். நீங்க 2 பேரும் நண்பர்கள். இது என்னது? முதல்ல நானும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒன்னா சேர்ந்தே செய்யுங்க. அவனை முதல்ல பிடிங்க, அதுக்கப்புறம் அடிங்க. ஓ, தேங்க்யூ சிங்கம் சார், தேங்க்யூ. இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். வா பத்துலு, இன்னைக்கு அவனுக்கு தீபாவளி தாண்டி. அவனோட மாமனார் மட்டும்தான். இந்த மண்டையில இருந்தானே யோசனை வந்தது. இந்த மண்டையில கொட்டி கொட்டி உன்னை பைத்தியமாக்கிறேன்டா மண்டையா. இனிமே யோசிக்கவே கூடாது. நாங்க ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா இடத்துக்கும் இப்ப கரண்ட் வந்திருக்கோம். ஜோ, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். மோட்டு பத்துலு, நீங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம ஊருக்கு ஒரு மிகப்பெரிய சேவையை செஞ்சிருக்கீங்க. இதுக்காக நான் உங்க 2 பேருக்கு ஒரு பரிசு தரணும்னு நினைக்கிறேன். பேரு புகழ் பாராட்ட அதோட பரிசும் தரேன். தேங்க்யூ சார்.
சிங்கம் சார், முதல்லயே நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணிருந்தா இவங்க கிட்ட நான் அடி வாங்கியிருக்க மாட்டேன்ல. அவங்க மொத்தத்தை வேடிக்கை பார்த்தீங்கல்ல. இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்க சார். மறுபடியும் இவனுக்கு ஆரம்பிச்சிட போறானுங்க. முதல்ல நான் அடிப்பேன்னு